தமிழகத்துக்கு டபுள் என்ஜின் சர்க்கார் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே எந்த என்ஜினுமே எங்களுக்கு வேண்டாம், டபுள் இன்ஜினும் வேண்டாம், டப்பா இன்ஜினும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசும் மாநில அரசும் ஒரே அரசாக இருந்தால் இணக்கமான போக்கு இருக்கும் என்றெல்லாம் இவர்கள் ஒரு கற்பிதத்தை உருவாக்குகிறார்கள். ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. அப்போ மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் குஜராத்துக்கு முதலமைச்சராக இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி இருந்தாரே, அன்றைக்கு என்ன டபுள் இன்ஜின் சர்க்காராக இருந்தது குஜராத்தில்? அப்படி இல்லையே. காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டை ஆண்டது, டபுள் இன்ஜின் சர்க்கார் தான். இப்போ மணிப்பூரில் டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் நடந்துச்சு. மணிப்பூரில் மாநிலத்திலையும் பாஜக, மத்தியிலும் பாஜக இருந்துச்சு. தேவாலயத்தை உடைத்தார்கள். மெய்த்தீன மக்களும் குக்கியின மக்களுக்குமான இன மோதலை உருவாக்கினார்களே, ரத்த வெள்ளத்திலே மிதந்தார்களே, பெண்கள் படுத்தப்பட்டார்கள், புணர்வு செய்யப்பட்டார்கள், கொடூரமான வன்முறைகள் நடந்ததே. டபுள் இன்ஜின் சர்க்கார் என்கிறதுனால சமூக நல்லிணக்கம் இருந்ததா? மணிப்பூர்ல, குஜராத்திலே இருந்ததா? நல்லிணக்கம் இருந்ததா? பாஜக ஆளுகிற மாநிலங்களிலே ஏதாவது நல்லிணக்கத்திற்கான வாய்ப்பு இருந்ததா? இன்றைக்கும் குற்றங்கள் அதிகமாக நிகழக்கூடிய மாநிலங்களின் பட்டியலிலே இவர் குறிப்பிடக்கூடிய போதைப் பொருட்களினுடைய பட்டியலெல்லாம் அதிகம் புழங்கக்கூடிய இடத்துல உத்தரப்பிரதேசம் போன்ற வட மாநிலங்கள் தானே இருக்கிறது.